திருப்பாவை 16வது பாசுரம். நாயகனாய் நின்ற நந்தகோவனுடைய கோயில் காப்பானே, கொடித்தோன்றும் தோரண வாயில் காப்பானே, மணிக்கதவம் தாழ் திறவாய் ஆயச் சிறுமியுரோ உமக்கு அரைவரை மாயன் மணிவண்ணன் என்னலே வாய்ந்தேன்தான் தூயோமாய் வந்தோம் துயிலிழப் பாடுவான் வாயால் முன்னம் மாற்றாதே அம்மா நீ நேய நிலைக்கதவம் நீ கேளோர் எம்பாவாய். நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, கொடித்தோன்றும் தோரண வாயில் காப்பானே, மணிக்கதவம் தாழ் திறவாய் ஆயச் சிறுமியோரோ உமக்கு அரைவரை மாயன் மணிவண்ணன் என்னலே வாய்ந்தேன்தான் தூயோமாய் வந்தோம் துயிலிழப் பாடுவான் வாயால் முன்னம் மாற்றாதே அம்மா நீ நேய நிலைக்கதவம் நீ கேளோர் எம்பாவாய். தொடர்ந்து பாடலுக்கான விளக்க உரை வழங்குபவர் இலக்கிய வேந்தர் முனைவர் ஆசு இளங்கோவன் அவர்கள். ஆண்டாள் திருவடியிலே சரணம் சரணம். நந்தகோபனுடைய அரண்மனையை நெருங்கி நாம் இன்று கதவை திறவுங்கள் திறந்திடுமின் தீயவை பிற்காண்டும் என்று சொல்லுவது போல, கலிங்கத்து பரணையின் தொடக்கத்திலே கடை திறப்பு இருப்பது போல, வாயில் காப்பவனை நோக்கி நந்தகோபன் ஆயர்பாடியின் தலைவனுடைய அரண்மனையை திற என்று அந்த வாயில் காவலனுக்கு இந்த இளம் சிறுமியர் நீராடப் போய் வழிபாட்டுக்கு வந்திருக்கிறவர்கள் வேண்டுகிறார்கள். ஆயர் சிறுமியரோமுக்கு அரைபறை மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான். நென்னல் நெருநல் நேற்று, கன்னடத்திலும் நென்னே என்ற சொல் தொடர்ந்து புழங்கி வருகின்றது. நேற்றே மாயக்காரனாகிய மணி ஒளிமிக்க வண்ணனாகிய அவன் அந்த கண்ணபுரான் ஆயர் சிறுமிகளே நீங்கள் வாருங்கள், உங்களுக்கு நல்லருளை பறையை வழங்குகின்ற நாள் இது என்று வாய் நேர்ந்தான். அவன் வாக்குறுதி அளித்து விட்டான். எனவே அந்த ஒற்றை வாக்குறுதியில் அது பறை அல்ல, நல்லருளும் 16 பேர்களும் என்பது குறிக்கத்தக்கதாகும் என்பதை இந்த நேரத்திலே இந்த 16ஆம் பாடலிலே நாம் பார்க்கலாம். எப்படி வந்திருக்கிறோம்? தூயோமாய் வந்தோம், துயிலிடப் பாடுவான். இறைவனுக்கு துயில் எழப் பாடுவது சுப்பிரபாதம், திருப்பள்ளி எழுச்சி, அதை பாடுவதற்காக வந்திருக்கிறோம். மனம் தூயவராக வந்திருக்கிறோம், உடல் தூயவராக வந்திருக்கிறோம். நேற்று என்கின்ற பழமையெல்லாம் விட்டுவிட்டு இன்று புதிதாய் பிறந்தோம் என்ற மகிழ்வோடு வந்திருக்கிறோம். எனவே அந்த அருமையான சூழலிலே மனத்துக்கண் மாசிலனாதல் அனைத்து அரண் ஆகுல நீரபிற என்று திருவள்ளுவர் பெருமான் சொல்லுவதைப் போல, மனத்திலே எந்த மாசும் இல்லாமல் அனைத்து அறங்களும் அதிலே உள்ளடங்கி இருப்பதாலே மனம் முதலிலே தூய்மையாக இருந்தால் பிறகு வாய் சொல் தூய்மையாகும், பிறகு காயம் ஆகிய உடலால் செய்யப்படும் செயல்கள் தூய்மையாகும், நம்மால் இயற்றப்படும் நமக்கு வந்து சேரும் அனைத்து நற்காரியங்களும் அதனாலே மனத்திலேயே தொடங்குகின்றன. வேர் தெர் இஸ் வில் தெர் இஸ் வே என்பது போல சிந்தித்தலிலேதான் எல்லாம் தொடங்குகின்றன. தூயோமாய் வந்தோம், அதிலே தூய்மையானவர்களாக வந்திருக்கிறோம். இறைவனுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாட வந்திருக்கிறோம். எனவே வாயால் முன்னம் மாற்றாதே அம்மா நீ. இந்தோ திறக்கிறோம், நாளை திறக்கிறோம், பொறுத்து திறக்கிறோம், 5 நிமிடம் பொறு என்றெல்லாம் மாற்றி மாற்றி எதையாவது சொல்லாதே. அதற்கு பதிலாக நீ நேய நிலைக்கதவம் நீ கேளோர் எம்பாவாய். அதுவும் பாண்டி நாட்டிலே இருக்கிற ஒரு சொல். நீக்குக என்றால் அது நற்சொல்லாக கதவை திறத்தல், தாழ் நீக்குதல், கதவு நீக்குதல் என்பது திறந்து நல்ல தொடக்கத்தை தருதல் என்ற சொல்லில்தான் திருவில்லிபுத்தூரிலே புழங்கி இருக்கிறது. எனவே திருவில்லிபுத்தூர் சொல்லைத்தான் ஆண்டாள் எடுத்திருக்கிறார் என்று பார்க்கலாம். நேய நிலைக்கதவம் நீ கேளோர் எம்பாவாய். கல்லை கண்டு கவிபாடி சொல் பறப்பதுண்டு, சொல் எனும் காவியம் சொல் கல்லாவதும் உண்டு, அதனை நினைத்து பார்ப்பதற்கு இங்கே நேய நிலைக்கதவம். அந்த கதவின் மேல் எவ்வளவு அன்பு! அந்த கதவு திறந்து, சொர்க்கவாசல் திறந்து அவன் தோற்றம் கொடுக்க போகிறானே, அந்த கதவு அல்லவா அது. எனவேதான் இந்த கதவுக்கு ஒரு மேன்மை, அந்த படிக்கு ஒரு மேன்மை உண்டு. குலசேகர ஆழ்வார் பாடுவாரே, செடியாய வல்வினைகள் தீர்க்கும் நெடுமாலே திருமாலே நெடியோனே வெங்கடவா
நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அறம்பயிரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்துண்டன் பவழவாய் காண்பேனே. என்னுடைய வினைகளை தீர்க்க திருமலையிலே திருப்பதியிலே இருக்கிற நீண்டு நெடிது உயர்ந்தவனாகிய வெங்கடாசல பெருமானே, உன்னுடைய படியிலே அடியாரும் வானவரும் அறம்பயரும், அடியார்களாகிய எங்களை போன்றவர்களும் தேவாதி தேவர்களும் அறம்பெயர்களும் எல்லோரும் உன் படியிலே வீழ்ந்து கிடக்கிறார்கள். அந்த படியாக நான் மாற வேண்டும் என்று குலசேகர ஆழ்வார் கேட்கிறார். கேட்டது அவருக்கு அருளப்பட்டது. திருப்பதியினுடைய வாசற்படிக்கு குலசேகரன் படி என்று பெயர். அதற்கு ஒரு தனி பூசை செய்வித்து பிறகு இறைவனுக்கு பூசை செய்கிறார்கள். அவ்வாறு திருப்பதியில் முன்னம் இருக்கிற படியைப் போல இந்த நிலைக்கதவுக்கும் அன்பினாலே ஆண்டருள் புரிகிறான். அறிவினால் பெறுகிற மேன்மைகள் அல்லாது அன்பினாலே தான் அவன் ஆண்டருள் புரிகிறான். நேய நிலைக்கதவம் நீ கேளோர் எம்பாவாய் என்று இங்கே கடை திறப்பு பாடுகிறார். சூடி கொடுத்த சுடற்கொடி மூலபண்டாரம் திறக்கிறது. திறந்து பேரின்பத்தை வழங்குகின்றார்கள். வாயில் கதவும் திறக்கிறது. செல்வோம், அருள் பெறுவோம். வணக்கம்.